தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் இனிய வணக்கம். நேத்து உதயநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டார். ஆனா பட்டு என்ன நடந்துச்சு? ஈவினிங்கே ரிலீஸ் செய்யப்பட்டார். அது கைதே கிடையாதுன்ட்டு காலையிலேயே சொல்லிட்டாங்க. இது ஒரு பேச்சுக்கு தான் கூட்டிட்டு போறோம். இந்த மாதிரி அவர் பேசினது தப்பு, அதுக்கு கண்டனத்துக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அப்படி இப்படி பேசினாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உதயநிதியோட கைது எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ட்ரெய்லர். ஸோ இதுக்கு பின்னாடி எப்படி மெயினா சபரீசன். யாருப்பா சபரீசன்? அவரு ஸ்டாலின் அவர்களின் என்னது மருகனாச்சு, அதாவது அவங்களோட பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆச்சு. அவருக்கும் இதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க, நிறைய பேர் கேக்குறாங்க. ஆனா மெயினா இதுக்கு மேல தூக்கணும்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறதே பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களோட மருமகனை தான் தூக்கத்துக்கு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? சபரீசன் அவர்களை. என்னப்பா சபரீசனுக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லையா, எதுக்குப்பா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மொத்த திமுகவிற்கும் மூளைத்தனமாக இருந்து இன்வெஸ்ட் பண்றதுல இருந்து A to Z எல்லாத்தையும் பார்த்துக்கிற ஒரே நபர் யாருன்னு கேட்டீங்களா, சபரீசன் அவர்கள் மட்டும்தான். இப்போ மொத்த மாவட்ட செயலாளர்கள், MLA, மினிஸ்ட்ரி, MP இருந்து எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட், எல்லாரும் மேலிடத்துக்கு பணம் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பணத்தை எல்லாம் எங்க வைக்கலாம், எங்க சேஃப்டி பண்ணலாம், எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்ப எடுக்கலாம், எங்கெங்க எப்படி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்றதுல இருந்து A to Z பார்த்துக்கக்கூடிய ஒரு நபர் தான் சபரீசன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், உதயநிதி அவர்களை அந்த அளவுக்கு இன்னும் இங்க இல்ல அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அததான் உலகமே நம்பிட்டு இருக்கு. அங்க ஒண்ணும் இல்லப்பா, அவருக்கும் இல்ல, அவங்களோட அப்பாவுக்கும் இல்ல, பின்னாடி இருந்து யாதவ ஒருத்தங்க இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த இயக்குறது அவங்கள மிஷின் மாதிரி ஏற்றிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த நம்ம தான் சபரீசன். ஸோ இது சும்மா ஒரு ட்ரைலர் தான். மெயினா இன்னும் கொஞ்ச நாள்ல சபரீசன் மீது என்னென்ன இது கேஸ் போட்டு எப்படி தூக்கலான்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இது கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு எஸ்டேட், ஏலக்காய் எஸ்டேட்ல, ஏலகிரியில நினைக்கிறேன், ரைடு ஒண்ணு விட்டுருந்தாங்க. அது எதுக்கு ரைடுனா, வருமான வரித்துறை சோதனை. வருமான வரித்துறை சோதனை எதுக்கு நடத்துவாங்கன்னா, இப்ப நீங்க முறையான அமௌண்ட் கட்டல, ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணல, ஒழுங்கா ஃபைல் பண்ணல, இல்லைன்னா வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்த்து வச்சு அதை மறைக்கிறீங்க, கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய இதை கட்டல அப்படின்னா உங்களுக்கு ரைடு விடுவாங்க. அந்த டைம்ல ரைடு விட்டதுல என்ன தெரிய வந்ததுன்னா, அவங்க கட்டாம விட்ட வரி மட்டுமே 1000 கோடி ரூபாய். நல்லா பார்த்துக்கோங்க, 1000 கோடி ரூபாய். அப்ப அவங்களோட வருமானம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும்? ஏலக்காய் பேரு மட்டும்தான் அதுக்கு ஏலக்காய். ஆனா ஏலக்காய் துளியூண்டு ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். 10 பீஸே 15 ரூபாய், 20 ரூபாய் சொல்லுவாங்க. கொள்ள விலை விக்குது ஏலக்காய் தான் இருக்கிறதுலே. அதை என்ன மாசத்துக்கு நாம ஒரு 100 கிராம் வாங்கிடுவோமா? அதிகபட்சமா நான் சொல்றேன், ஒரு 100 கிராம் வாங்கி யூஸ் பண்ணிடுவோமா ஒரு வீட்லயும்? எதனா என்ன பாயாசத்துக்கு போட்டுருவோம், வேற என்னத்துக்கும் ஏலக்காய் யூஸ் பண்றதுல இல்ல. டீக்கு கீக்கி போடுவோம், ஒண்ணு டீக்கு இல்லைன்னா பாயாசத்துக்கு. அதுக்கு அவ்வளவுதான் யூஸ். ஆனா இருக்கிறதுலே ரேட் அதிகமான விற்கக்கூடியது ஏலக்காய் தான். அந்த தொழில் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இது உள்ள நோண்டி நோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது, இதுல நிறைய திமுக ஆள்களும் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் அப்படின்ற ஒரு மேட்டரை வெளியே தெரியப்பட்டிருக்கு. ஸோ ஃபியூச்சர்ல எப்படி வேணாலும் எடுக்கலாம். இதுக்கு மேல புதுசு புதுசா கேஸை போடலாம். என்னென்ன பழைய கேஸ் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் தோண்டி எடுக்கலாம். எங்கெங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் வச்சு செய்யலாம் அப்படின்ற மாதிரிதான் இப்போதைக்கு நான் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் ஆட்சியில காட்டியிருக்காங்க. அது யாரா இருந்தா, எதிர்கட்சி தலைவரா இருந்தா, ஸ்டாலின் அவர்களா இருந்தா, இல்ல ஆளுங்கட்சியில இருக்கிற மினிஸ்டரா இருந்தா, தப்பு செஞ்சா யாரா இருந்தாலும் நான் அரெஸ்ட் பண்ணி காட்டுவேன்றத ஒரு இதுதான், ஒரு சாம்பிள் காட்டுவாங்கன்னு அந்த மாதிரி ஒரு சாம்பிள் தான் நேற்று நடந்திருக்கு. அந்த இதுலதான் நேத்து அவர்களை தூக்குனது. சரிங்களா? சோ எப்ப வேணாலும் அடுத்த கைதுகள், அடுத்து யார் யார் மேல கேஸுகள் எல்லாமே ஃபியூச்சர்ல வரதுக்கான வாய்ப்புகள், நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அடுத்து நம்ம கனிம வளத்துறை அமைச்சர் இருக்கு அப்படி இல்லைங்களா, பிரபு, அவர்களை முடிச்சு கட்டணும். அதாவது முடிச்சு கட்டணும்னா அவரை அந்த இதுல மாத்தணும்ப்பா. எப்பா பார்த்தாலும் ரொம்ப குறைஞ்ச தராதப்பா,
நமக்கு ரொம்ப குறையதாதுப்பா. ஒரு கனிம வளத்தையும் நம்மளால திருட முடியலப்பா. ஏன்னா கனிம வளன்றது நோண்ட நோண்ட வந்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தொழில். ஒரு இதுதான் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. இது எல்லாமே கவர்மெண்ட் இருக்கு, பிரைவேட்டும் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளவு தோன்றமோ எவ்வளோக்கு எவ்வளவு அதான் கல்லு, மண்ணு, ஜல்லி, அப்புறம் கருங்கல்லு, எம்சாண்ட் எல்லாத்தையுமே அதுல இருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இல்ல நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கெங்கயோ தேவைப்படுது. இப்ப நிறைய கேரளாக்கெல்லாம் அனுப்பியிருந்தாங்க. இப்போதைக்கு ஒரு 3 மாசம் தடை வந்து போட்டிருக்காங்க. ஆனா நிறைய பொத்தூஸ் எல்லாம் என்ன பதப்பிட்டு இருக்காங்க தெரியுங்களா? பழைய வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு எங்கெங்க 3 மாசம் தடை போட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இப்பயுமே அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு தாங்க இருக்கு. இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் செயல்பாட்டுல தான் இருக்கு அப்படின்ட்டு நிறைய ஒரு மேல ஃபேக்கான கனிமலத்துறை பிரபு அவர்கள் மேல ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. எதுக்குப்பா இதெல்லாம் ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவரும் வந்து அந்த போஸ்டிங் வந்து இறக்கணுங்க. வேற யாருன்னா ஒரு டம்மியான ஒரு ஆளை போடணுங்க. என்ன காசு கொடுக்குறதுனாலும் வாங்க மாட்டேன்றாரு, என்ன சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டேன்றாருங்க. அவரே இப்படியே பண்ணியிருந்தாருன்னா நாங்க எப்படிங்க தொழில நடத்துறது அப்படின்ட்டு நிறைய பேத்தால அதான் இந்த குவாரி மாஃபியாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, மலைமூலிகிஸ், அவங்களால இதெல்லாம் ஏத்துக்க முடியல. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று அட்டன் பண்ணியிருக்காரு ஒரு ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல இருக்கிற பசங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கேன்னு கத்திருக்காங்க. அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சண்டேல போயிருக்காது. சிலம்பம் பயிற்சி அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு. அது வந்து சிலம்பம் பயிற்சிக்கு இப்போ ஒரு இப்ப நானும் சிலம்பம் கத்துக்கிறேன், வேற ஸ்கூல்ல இருக்கிறவங்க சிலம்பம் கத்துக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் தான் வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அது இருக்குன்னு இவரை வந்து கூப்பிட்டுருக்காங்க. அந்த டைம்ல எல்லாரும் கத்திருக்காங்க. அதுக்கு உடனே எடுத்து போட்டிருக்காங்க, பாருங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போயிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. எப்பா போனது ஞாயிற்றுக்கிழமை, வந்தது வேற வேற ஸ்கூல்ல இருந்து வந்த பசங்க. அவங்க சேதப் பண்ணியிருக்காங்க, சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காவது என்ன பண்ணுவாரு, இப்படி எல்லாம் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணி மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் தேதி அமைச்சரவை மாற்றங்கள் சில பல இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அமைச்சரவை மாற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் அந்த டைம்ல இவர் பேரையும் கோத்து விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சில பிளானை வந்து போட்டுட்டு இருக்காங்க போல. ஏன்னா அமைச்சரவை மாற்றத்துல எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 3 பேர் வந்து அடி வாங்கியிருக்கு. சரத் அவர்கள், அப்புறம் பார்த்திபன் அவர்கள், அப்புறம் ஜெகதீஸ்வரி அவர்கள், அப்புறம் கமலின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 4 பேர்த்தோட பேர் வந்து ஓடிட்டு இருக்கு. கூடவே வேற யாருன்னா ஒரு பேரை வந்து சேர்த்து விட்டு அவங்களையுமே தூக்கத்துக்கான பிளான் வந்து இப்போதைக்கு போட்டுட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் விஜய் அவர்கள் இந்த வீடியோ அப்படியே 4 பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. விஜய் அவர்களுக்கு இந்த வீடியோ போகணும். ஏன்னா அது மேல வந்து ஃபேக்கான ஒரு நெரேட்டிவ் வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அவரு. அப்புறம் நிவேதா பெத்ராஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நேத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. இந்த ட்வீட் என்ன அப்படின்னா, ஏன் நிவேதா பெத்ராஜ் எடுக்கணும் அப்படின்னா, சடனா போட்டிருக்காங்க. இத்தனை நாள் அவங்க வந்து ரொம்ப நாளா ஆக்டிவ்லயே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வாரமா 10 நாளா இந்த ட்விட்டர்ல ஆக்டிவே இல்லாதவங்க திடீர்னு நேத்து ஒரு இந்த மாதிரி உதயநிதி அவர்கள் கைது அப்படின்ன உடனே ஒரு ட்வீட் வந்து போடுறாங்க. அது வந்து திருக்குறள் அப்படின்ட்டு கீழே மென்ஷன் பண்றாங்க. திருக்குறள்ல 183வது குறள் அப்படின்ற மாதிரி. அது என்ன சொல்றாங்கன்னா, புறங்கூறி பொய்த்துதி பொய்த்துதில் வாழ்தலின் சாதல் அதற்குதும் அதற்குதும் ஆக்கம் தரும். அது என்னன்னா, பொய் சொல்லி வாழ்றதுக்கு பதிலா செத்துட்டு போயிடலாம். அதுக்கான அர்த்தம் இதுதான். நல்லா கேட்டுக்கோங்க. பொய் சொல்லி அடுத்தவங்களை குறை சொல்லி பொய் சொல்லி வாழ்றதுக்கு பதிலா நீ செத்துட்டே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு குரல் தான் இது. இந்த நேரத்துல எதுக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் மேபி ஏதாவது இருக்கலாம். பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களே சொல்லுங்க, இந்த ட்வீட்ல எதுனா உள்குத்து இருக்குமா, இல்ல அவங்க நார்மலா தான் போட்டாங்களா என்ன ஏதுன்ட்டு. ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பேத்துக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கப்பா. ஒரு 4 பேராச்சும் பார்க்கட்டும். நம்மளும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறோம்ல, சந்தோஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.